வானோர் மன்றில் இருள் சூழ்ந்தது, சூழ்கொண்ட மேகம் எனச் சூரன் நின்றான். அகந்தையின் வேரில் முளைத்த அசுரனின் ஆதிக்கம் மூவுலகையும் நடுங்க செய்தது. தவம் கலைந்த தேவர்கள் வெள்ளி மலையை நோக்கி ஓடினர். அமைதியின் சிகரம் அனலை தனக்குள் மறைத்து வைத்திருந்தது. நெற்றியில் ஒரு நெருப்பு கண் திறக்க, நெற்றியில் ஒரு நெருப்பு கண் திறக்க, காலமுறைந்து பிரபஞ்சம் நின்றது, காலமுறைந்து பிரபஞ்சம் நின்றது. ஆறு பொறிகள் அனலின் விதைகள், ஆறு பொறிகள் அனலின் விதைகள், ஆகாய வெளியை முத்தமிட்டன. தெய்வீக ஒடையில் அவை தவழ்ந்தன, அவை தவழ்ந்தன, அவை தவழ்ந்தன. தாமரை இதழ்களில் தியானம் கொண்டன. கார்த்திகை பெண்கள் கண்டெடுத்த கனல் வடிவங்கள் ஒரே அன்னையின் மடியில் ஒன்றாயின. அன்னை அளித்த அணைப்பில் ஆறு முகங்கள் ஒருவனாய் மாறினான். குழந்தை வடிவில் ஒரு கோடி சூரியனின் பிரகாசம். ஞானத்தின் வேல் அவன் கையில் மின்னியது. அவன் ஒருவனாய் அருமுகனாய் வேல் தாங்கிய ஞான பிழம்பாய் வந்தார். அழகின் சிகரம் அருளின் அலை, அசுரரின் முடிவை குறித்து வந்தார். சரவண பொய்கையின் அதிசயம் இன்றும் நம் மனமெனும் குகையில் ஒளிர்கிறது. அகந்தையை அழிக்கும் வேலும் அன்பை அள்ளி தரும் மார்பும் என்றும் நம்மை காக்கும். நினைத்தாலே முக்தி, முருகா சரணம்.